இதுக்கப்புறமும் ரசூல்லா லெட்டர் போடுறாங்க. பஹ்ரைன் நாட்டு மன்னருக்கு லெட்டர் போடுறாங்க, யமாமா நாட்டு அரசருக்கு மன்னர் லெட்டர் போடுறாங்க, சிரியாவுக்கு லெட்டர் போடுறாங்க, ஓமனுக்கு லெட்டர் போடுறாங்க, எல்லாத்துக்குமே லெட்டர் ரசூல்லா அனுப்புகிறாங்க. அனுப்பிட்டு நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால், லெட்டருடைய சாராம்சம் என்ன, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களையே நான் ஆட்சியாளர்களாக ஆக்கிடுவேன், அந்த பிரதேசத்துடைய ஆட்சி உங்கள் கையிலேயே கொடுக்கப்பட்டுரும். ஆனால் சட்டம் எது, குர்ஆன் இருக்கும். அதை நீங்கள் ஏற்காமல், இஸ்லாத்தை ஏற்காமல் மறுத்துவிட்டால் நிச்சயம் உங்களின் ஆட்சி கவிழ்ந்துவிடும், உங்கள் ஆட்சியை நான் எடுத்துருவேன் என்பதில் சந்தேகமில்லை. எனது வீரர்கள் உங்கள் நாட்டிற்கு வெகு விரைவில் வந்திறங்குவார்கள், எனது நபித்துவம் உங்களது ஆட்சியை வெல்லும், கண்டிப்பாக நான் ஜெயிச்சேன். அப்போ பர்பஸ் என்ன சொல்கிறாங்கல்ல, ஆட்சி பிடிக்கிறதுக்காக ரசூல்லா சண்டை போடல, ஆட்சிக்காகத்தான் சண்டை போட்டாங்க. அவங்களுக்கு என்ன, ஆட்சி தான் மேட்ரு. அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்கன்னா நீயே அந்த பொசிஷனில் இருந்துக்கலாம், இஸ்லாத்தை ஏற்றுக்கல ஜிஸியா கொடுக்குற, இப்போ என்ன ஆயிரும், ஆட்சி உனக்கு கிடையாது. ஏன்னா குர்ஆனை நிலைநாட்டுறது ஒரு முஸ்லீம் தான் அந்த இடத்துல நின்று நிலைநாட்ட முடியும். ஏன்னா அல்லாஹ்வுடைய சட்டங்களை கேலி கூத்தாக்கிடுவாங்க. திருடினா கை வெட்டுனா என்ன பண்ணுவான், வேணுங்கிறவன் வெட்டினா திருடினா வெட்டுவான், வேணாங்கிறவன் என்ன பண்ணுவான், அநியாயமாக நடப்பான். அப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் ஒரே வழிமுறை அப்படின்னு சொல்லி இது லெட்டரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டாங்க.